பார்ட் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பத்தி படிச்சிருக்கோம். ஸோ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்றது, அதோட கோஃபேக்டர்னா என்ன, மைனர்னா என்ன, எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அதை ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம். ஸோ இதோட மைனர் அப்படிங்கிறது என்ன, வாட் இஸ் த மைனர் ஆஃப் ஏ. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்ம் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா A11, A12, A13, A21, A22, A23 and A31, A32, A33. இதுதான் நமக்கு ஒரு ஜெனரலா ஒரு 3x3 மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்ம். அதாவது எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோவை ரெப்ரசன்ட் பண்ணணும், ஐங்கிறது ரோவை ரெப்ரசன்ட் பண்ணணும், ஏங்கிறது ஜேங்கிறது காலமை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ AIJ தான் ஒரு மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்ப A11 என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கறனா A11. A12 என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்குது. சோ இது வந்து அந்த பொசிஷனை சேர்த்து சொல்லிரும் அந்த AIJங்கற எலிமெண்ட். சரியாங்க? அப்ப இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து மைனர் கண்டுபிடிக்கிறதா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A12 க்கு மைனர் கண்டுபிடிக்கணும்னு வெச்சுக்கோங்க. we have to find the minor of A12. அத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா M12 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப அந்த A12 வர ரோவையும் காலமையும் நம்ம டெலீட் பண்ணிரணும். அப்ப A12 எந்த ரோல வரும், ஃபர்ஸ்ட் ரோல. 2ங்கிறது காலம், சோ செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்ப இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பாண்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிறதா அதாவது A12 ஓட மைனர். இப்போ இந்த A12ங்கிறது என்னது, -1. அப்ப -1 ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணிடுவீங்க. டெலீட் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும் பாருங்க, நமக்கு -5, 1, -3, 3 இருக்கும். கிளியர்னா? இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பாண்ட் பண்ணா என்ன வரும், சோ இந்த மாதிரி 2/2 டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டுக்கணும். மீதி ரெண்டு எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணனும். அப்ப -15 + 3 வரும். சோ இதுதான் வந்து மைனர் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். இந்த இதுல இந்த மேட்ரிக்ஸ்ல எந்த எலிமெண்டோட மைனர் வேணும்னாலும் அந்த எலிமெண்ட் வர ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எக்ஸ்பாண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A33 ஓட மைனர் வேணும் அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் டெலீட் பண்ணிட்டு இந்த 4 மட்டும் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். அதாவது இந்த 4 எலிமெண்ட். ஓகேவா? அப்ப M33 என்ன வரும்னு பாருங்க. M33ங்கிறது என்ன வரும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 -1 -5 3 வரும். So it is equal to 6 - 6 which is equal to 6 - 5 வரும். -5 into -1 வந்து +5 ஆகும். சைன் சேஞ்ச் மட்டும் -5, so which is equal to 1. so A33 ஓட மைனர், அதாவது இந்த பொசிஷனோட மைனர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோஃபேக்ட். சோ எலிமெண்ட் ரெப்ரசன்ட் பண்றது வந்து ஸ்மால் லெட்டர் AIJ ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கோஃபேக்ட் ரெப்ரசன்ட் பண்றது தான் கேபிட்டல் லெட்டர் MIJ. கேபிட்டல் MIJங்கிறது மைனர். கோஃபேக்ட் கிடையாது, மைனர். கேபிட்டல் MIJங்கிறது ரெப்ரசன்ட்ஸ் தி மைனர். அப்ப கோஃபேக்டர் அப்படினா என்னன்னா அத வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம், கேபிட்டல் AIJ ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா -1 the whole power I plus j into MIJ. ஓகேங்களா? அதாவது நமக்கு யூசுவலா மைனர் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். மைனர்ங்கிறது நம்ம அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பாண்ட் பண்றதால நிறுத்திடுவோம். கோஃபேக்டர்ங்கிறது சைன்ட் மைனர் நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த பொசிஷனுக்கான சைன் சேர்த்து வரும். அந்த பொசிஷனுக்கான சைன்னா என்னன்னு அர்த்தம்னா, இங்க பாருங்க, இப்போ நான் A12 நம்ம கண்டுபிடிச்சோமா, இப்போ A12 ஓட கோஃபேக்டர் வேணும்னா கேபிட்டல் A12. அப்ப அதோட கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா -1 the whole power I ஓட வேல்யூ 1, j ஓட வேல்யூ 2. அப்ப 1 + 2 3 ஆகும் into M12. சோ ஏற்கனவே M12 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதா. -1 கியூப் பண்ணா மைனஸ் ஆயிடும். சோ -M12ங்கறப்ப நமக்கு என்ன வந்துச்சு, இத ரெண்டு விட்டோம், -15 + 3 வந்துச்சு இல்லைங்களா. -15 ஓகே +3 அப்ப -12 வந்துச்சு. அப்ப -12 இதுதான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஓகேங்களா? இப்போ அதுவே வந்து இப்போ நமக்கு M33 கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட கோஃபேக்டர் வேணும் அப்படினா M33க்கு நமக்கு என்ன வந்திருக்கு, ஆக்சுவலா 1 வந்திருக்கு இல்லைங்களா. அப்ப A33 என்ன வரும்னு பாருங்க. A33னா -1 the whole power 3 + 3 வந்து நான் ஸ்ட்ரைட்டா 6 ன்னு போடுறேன் into M33. சோ -1 பவர் ஈவனா இருந்துச்சுனா அது பிளஸ் ஆயிடும். அப்ப +1 தான். M33 ஓட வேல்யூ 1, இது பிளஸ் ஆயிடும். சோ 1. சோ இத கோஃபேக்டர். இது எல்லாமே ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட் படிச்சதா ஒரு சின்னதா ஒரு ரீகால் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அப்ப ஒவ்வொரு ஃபார்முலா எழுதிட்டு பண்ண தேவையில்லை. நம்ம பொசிஷனுக்கான சைன் எப்படி எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் மைனஸ் வரும், பிளஸ் வரும், அப்புறம் மைனஸ், அப்புறம் பிளஸ், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் மாறி வரும் இல்லைங்களா. சோ அந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சு அந்த இடத்துக்கு அந்த சைனோட நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஈஸியா போயிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ்
minus plus minus plus minus plus ஆல்ரெடி plus minus plus minus வரும். அப்ப நான் எனக்கு வந்து இந்த பொசிஷன் இந்த -3 ஓட கோஃபேக்டர் வேணும்னா நான் என்ன பண்ணலாம்னா இந்த பொசிஷனுக்கான சைன் பிளஸ் அதுக்கு அப்புறம் நான் அந்த ரோவை காலம் விட்டுட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணனும். எக்ஸ்பாண்ட் பண்ணா நமக்கு ஈஸியா கோஃபேக்டர் கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சதுதான். அது இல்லாம நமக்கு வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படி நம்ம படிச்சிருக்கோம். So what is singular matrix, what is non-singular matrix? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்னதா ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துறேன். இப்போ A = 3 - 2 4 1 னு வெச்சுங்க. ஓகேவா? இப்போ இத எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 3 + 8 னு வரும். which is equal to 11. It is not equal to 0. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படி சொல்லுவோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் னு சொல்லுவோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆச்சுனா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். not equal to 0 ஆச்சுனா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். So singular and non-singular matrix நான் determinant expansion பண்ணுவோம். determinant expand பண்ணி அந்த வேல்யூ வந்து not equal to 0 ஆனா அந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் non-singular matrix னு சொல்லுவோம். equal to 0 ஆச்சுனா அதை என்ன சொல்லுவோம்னா singular matrix அப்படி சொல்லுவோம். ஓகேவா? So singular matrix and non-singular matrix singularனா என்ன ஆகும் determinant of A வந்து equal to 0 ஆகும். non-singularனா determinant of A வந்து not equal to 0 வரும். நெக்ஸ்ட் adjoint of a square matrix. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்படி adjoint கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் இல்லீங்களா? அதாவது A11 A12 A21 A22 இதெல்லாம் வந்து நமக்கு ஆர்டினரி மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்ம். ஓகேங்களா? adjoint மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் இருக்கும். அதாவது what is the adjoint matrix ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா இங்க எழுதுறேன். adjoint மேட்ரிக்ஸோட ஃபார்முலா என்னன்னா adjoint of A is equal to Aij the whole transpose. Aij என்னன்னு பார்த்தோம் கோஃபேக்டர்ஸ் பார்த்தோம். அப்ப ஒரு மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கிடைச்சோம்னா கிடைக்கிறது நமக்கு adjoint மேட்ரிக்ஸ். இப்போ அதாவது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்ம்ல adjoint of A is equal to so first எலிமெண்டோட கோஃபேக்டர் என்ன ஒரு கேபிட்டல் A11 A12 A21 A2 நான் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் ஓட ஜெனரல் ஃபார்ம் மட்டும் எழுதுறேன். இப்போ ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா நமக்கு adjoint மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நம்ம ப்ராப்ளம் போறப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? எப்படி கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் எப்படி மைனர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதே ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அந்த எலிமெண்டோட பொசிஷன்லயே போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுக்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தா கிடைக்கிறது நமக்கு என்னது adjoint of matrix. சோ adjoint of matrix கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன Aij the whole transpose. அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா கிடைக்கிறது தான் adjoint of a matrix. இது நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா A into adjoint of A அதாவது ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட adjoint மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கனாவும் அல்லது adjoint of A into determinant into A is equal to determinant of A into In. அதாவது ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட adjoint of A எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் சரி A into adjoint of A போட்டீங்கனாலும் சரி அல்லது adjoint of A into A போட்டீங்கனாலும் சரி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா determinant of A into identity மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம இன்வெர்ஸ் ஃபார்முலாவும் நம்ம கொண்டு வந்துருவோம். ஓகேங்களா? அது இன்வெர்ஸ் வரப்ப நான் அடுத்து இன்வெர்ஸ் தான் வருது. சோ இந்த adjoint ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்வெர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இன்வெர்ஸ் ஆஃப் a matrix ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படினா என்னன்னா இப்ப மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷன் பார்த்துருக்கோம். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பட் மேட்ரிக்ஸ்ல வந்து நமக்கு எது இல்ல டிவிஷன் இல்ல இல்லைங்களா? சோ டிவிஷன்ங்கிற கான்செப்ட் இல்லாதனால அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்த கான்செப்ட் தான் இன்வெர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். அப்ப நமக்கு டிவிஷன் ஆர்டினரி ஒரு ஸ்கேலர் வேல்யூவால டிவைட் பண்ணலாம். பட் ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸால டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. சோ அந்த கான்செப்டை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்தது தான் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அப்ப எல்லா மேட்ரிக்ஸ்லயும் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமானா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. எந்த மாதிரி மேட்ரிக்ஸ்ல இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா எந்த மேட்ரிக்ஸ்ல நான் சிங்குலரா இருக்குதோ அதுக்கு மட்டும் தான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பாருங்க. எந்த மேட்ரிக்ஸ்ல நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கோ அதுக்கு மட்டும் தான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். என்ன காரணம்னா இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. சோ நான் இந்த கான்செப்ட்ல இருந்து நான் இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா கொண்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா? சோ இன்வெர்ஸ்க்கான டெஃபினிஷன் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா A into B நாவும் ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணனும். அதை எப்படி மல்டிப்ளை பண்ணாவும் A into B மல்டிப்ளை பண்ணாவும் சரி அல்லது B into A மல்டிப்ளை பண்ணாவும் சரி எனக்கு என்ன கிடைக்கும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி கிடைச்சதுன்னா A ஓட இன்வெர்ஸ் வந்து B ன்னு சொல்லலாம் B ஓட இன்வெர்ஸ் வந்து A ன்னு சொல்லலாம். எந்த மேட்ரிக்ஸ்னா இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம லோவர் கிளாஸ்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா? மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 2 ஓட இன்வெர்ஸ் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்வெர்ஸ் ஆஃப் 2 வந்து 1/2 நம்ம சொல்லுவோம். இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 நம்ம என்ன சொல்லுவோம்? 2 ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அதே கான்செப்ட் தான் இங்க A ஓட இன்வெர்ஸ் வந்து B ன்னு சொல்லலாம் B ஓட இன்வெர்ஸ் வந்து A ன்னு சொல்லலாம். எப்பனா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணாவும் ஐடென்டிட்டி கிடைச்சதுனா
அப்ப இதையும் கம்பேர் பண்ணுங்களேன். இப்ப A into adjoint of A adjoint of A into A நமக்கு என்ன வருது determinant of A into identity matrix கிடைக்குது. எனக்கு இங்க என்ன வரணும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும் வரணும். அப்ப இது எல்லாத்தையும் இந்த மூணையும் determinant of A ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும் பாருங்க. இதுல இருந்து நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கான இன்வெர்ஸான ஃபார்முலா கொண்டு வர போறேன். அப்ப இந்த determinant of A ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா A into 1 by determinant of A. இது ஏன் உள்ள எழுதுறேன்னா ஃபார்முலா கொண்டு வரக்காக. A into 1 by determinant of A into adjoint of A is equal to 1 by determinant of A into adjoint of A into A is equal to இது determinant of A ஆல் டிவைட் பண்ணா கேன்சல் ஆயிடும். டிட்டர்மினன்ட்ங்கிறது ஸ்கேலார் வேல்யூ அதான் டிவைட் பண்ணலாம். மேட்ரிக்ஸ் ஆல் தான் டிவைட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது ஒரு நம்பர் தான் வரும் இல்லைங்களா? ஸோ நம்பரால் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால டிவைட் பண்ணிட்டேன். ஸோ இங்க இருந்து இந்த ஈக்குவேஷனை நான் எல்லாத்தையும் டிட்டர்மினன்ட் வேல்யூவால் டிவைட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ பாருங்க இதையும் கம்பேர் பண்ண ஒரே மாதிரி இருக்குதா? B வரதுக்குலாம் 1 by determinant of A into adjoint of A வருது. நான் என்ன சொன்னேன்? A ஓட இன்வெர்ஸ் B ன்னு சொல்லலாம், B ஓட இன்வெர்ஸ் A ன்னு சொல்லலாம்னு சொன்னா அப்ப B ஓட क्वेश्चனுக்கு இங்க என்ன வந்திருக்கு? 1 by determinant of A into adjoint of A. அப்ப இதுதான் இதோட இன்வெர்ஸ். அப்ப இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? A இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து 1 by determinant of A into adjoint of A. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நமக்கு என்ன தேவைன்னா அந்த மேட்ரிக்ஸோட அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அது ரெண்டே கண்டுபிடிச்சீங்கன்னா அழகா அதுல இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ இதுதான் இன்வெர்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். So first property என்ன பாத்தீங்கன்னா determinant of A inverse is equal to 1 by determinant of A. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல அந்த மேட்ரிக்ஸோட இப்ப A மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துட்டோம் இல்லீங்களா? A ங்க மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோமே. இப்போ என்ன எடுத்துட்டோம்னா 1 2 -3 -5 இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். இப்போ இது டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும்? determinant of A is equal to -5 plus 6 is equal to 1 வருமா? It is not equal to 0 is a non-singular matrix. அப்ப non-singular matrix என்ன இருக்கும்? inverse exist ஆகும். inverse வந்து non-singular matrix மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் நான் சொன்னேன் இல்லையா? இங்க பாருங்க determinant of A ஓட வேல்யூ non-singular இருக்கனா என்ன அர்த்தம்? not equal to 0 வரும். சப்போஸ் சிங்குலரா இருந்துச்சுனா determinant வேல்யூ இங்க போடுவீங்க 0 போடுவீங்க. அப்ப 0 போட்டா 1 by 0 ங்கிறது இன்டெஃபினைட் ஃபார்ம் இல்லைங்களா? அப்ப இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால தான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சலாம். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சேன். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயின்ட். சோ அட்ஜாயின்ட் என்ன சொன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அது 3/3 மேட்ரிக்ஸ்க்கு. ஓகேவா? இங்க 2/2 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. நம்ம அந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் A is equal to ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் இடம் மாத்துங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்டா மாத்துங்க, லாஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா மாத்துங்க. அப்ப என்ன ஆகும்? இங்க -5 இங்க 1 வந்துரும். மீதி இருக்க ரெண்டு எலிமெண்ட்க்கு என்ன பண்ணனும்னா சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. மீதி இருக்க ரெண்டு எலிமெண்ட்க்கும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப இங்க -2 வரும், இங்க 3 வரும். இதுதான் அட்ஜாயின்ட் 2/2 மேட்ரிக்ஸோட அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கான ஷார்ட்கட் மெத்தட். 3/3க்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அத ப்ராப்ளம் போடுறப்ப நான் உங்களுக்கு சொல்லிறேன். ஓகேங்களா? சரி, அட்ஜாயின்ட் அப்பே கண்டுபிடிச்சாச்சு. அப்ப A இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்தோம்? 1 by determinant of A into adjoint of A பார்த்தோம் மக்களே. சோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. determinant of A ஓட வேல்யூ 1. சோ 1 போட்டோம்னா 1 by 1 1 ஆயிரும். adjoint of A இதுதான் ஆன்சரா வரும். -5 -2 3 1. ஓகேவா? இப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுக்கும் சாரி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுல ஏற்கனவே நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சிட்டோமா? அத ரெசிப்ரோக்கல் பண்ணாவே நமக்கு என்ன வந்துரும்? A இன்வெர்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவலா வந்துரும். இப்போ 1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1 தான். இத எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு பாருங்க. -5 plus 6 தான் வருது equal to 1. ஓகேவா? சப்போஸ் இங்க வந்து 3 ஆ இருந்துச்சுனா இங்க என்ன வரும்? 1/3 வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இது இந்த ஃபார்முலா வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ வெச்சு A இன்வெர்ஸ் கான டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கறதுக்கான ஃபார்முலா. சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வெர்ஸ் is equal to 1 by determinant of A. நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லிட்டாங்க? A transpose the whole inverse is equal to A inverse the whole transpose னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம், அல்லது இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம். சோ இது செகண்ட் ஃபார்முலா. Next என்ன கொடுத்திருக்காங்க? lambda A the whole inverse is equal to 1 by lambda into A inverse. இப்போ lambdaங்கிறது என்னங்க? ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஓகேவா? அப்ப அந்த ஸ்கேலார் வேல்யூவை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அல்லது 1 A inverse கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்கேலார் ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு ஈக்குவல். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு இங்க வந்து ஒரு 2 ஆல் மல்டிப்ளை பண்றோம்னு வெச்சுக்கோங்க. 2 into 1 2 -3 -5. இத நான் 2 ஆல இன்டு பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 2 4 -6 -10 ஆகும். அதுக்கு அப்புறம் நான் A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் A இன்வெர்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதோட இதுக்கு ஈக்குவலா இருக்குங்கறாங்க. 1/2 into இதோட இன்வெர்ஸ் என்ன வந்துச்சு?
-5 1 -2 3 வந்துச்சா இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுக்கு நீங்க இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு நீங்க 1/2 எடுத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த ஃபார்முலாவா சொல்றாங்க. சோ லாம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஹோல் இன்வர்ஸ்ங்கறப்ப இத நீங்க இப்படி கூட பிரிச்சு எழுதலாம். லாம்டா இன்வர்ஸ் * a இன்வர்ஸ் னு பிரிக்கிறீங்கன்னு வெச்சுக்கங்க. லாம்டா இஸ் நதிங் பட் 1/λ. ஸ்கேலார் வேல்யூ வந்துச்சா அது ரெசிப்ரோக்கல் பண்ணனும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? உள்ள இன்டு பண்ணிட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இல்ல உள்ள இன்டு பண்றதுக்கு பதிலா எனக்கு 1/3 வருது. நான் உள்ள இன்டு பண்ணா ஃபிராக்ஷன்ல இருக்கும். சிரமமா இருக்கும்னா அந்த 1/3 நம்ம வெளியே வச்சிட்டு a க்கு மட்டும் நான் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அது 1/3 ரெசிப்ரோக்கல் பண்ணா 3 கொண்டு அப்புறம் உள்ள இன்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ரிவர்சல் லா. AB the whole inverse is equal to B inverse into A inverse. அதாவது reversal law of inverses னு சொல்லுவோம். inverse ஓட reversal law அப்படிங்கிறதுல மீனிங் இருக்கு. ரிவர்ஸ் பண்ணனும். AB வந்துச்சா அது B ஆர்டர் மாத்தணும். ஓகேங்களா? AB the whole inverse is equal to என்ன வரணும்? B inverse A inverse. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். இதுக்கெல்லாம் நான் தனியா ஒரு வீடியோ கொடுக்கிறேன். தியரமோட ப்ரூஃப்க்குலாம் வந்து தனியா ஒரு வீடியோ கொடுக்கிறேன். ஓகேங்களா? சோ AB the whole inverse எப்படி எழுதலாம்? B inverse into A inverse எழுதலாம். அடுத்து A inverse the whole inverse. அதாவது இன்வர்ஸ்க்கு திரும்ப இன்வர்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கேட்டலையா 2 ஓட இன்வர்ஸ் ஒரு ஸ்கேலார் வேல்யூ கொடுத்தா இன்வர்ஸ் என்னன்னு கேட்டேன். 2 ஓட மல்டிப்ளிகேட் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 1/2. திரும்ப 1/2 க்கு நான் மல்டிப்ளிகேட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வெச்சுக்கங்க. இப்போ 2 ஓட இன்வர்ஸ்னா 1/2. 1/2 க்கு நீங்க இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 தான் வரும். அதான் இது சொல்றாங்க. 2 inverse the whole inverse is equal to 2. அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதே தான் இந்த மேட்ரிக்ஸ் போம். A inverse the whole inverse நம்ம என்ன சொல்லலாம்? A அப்படி நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் adjoint of A the whole inverse. ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்னது? A inverse is equal to 1/determinant of A into adjoint of A. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு adjoint மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுங்க. அதோட இன்வர்ஸ் வேணும்னா adjoint of A inverse is equal to adjoint of A inverse. அதாவது adjoint of A க்கு whole inverse கண்டுபிடிக்கிறதும் ஏங்கிற மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா அதுக்கு adjoint கண்டுபிடிக்கிறது ஈக்குவலா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ரெண்டு வேற எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த A மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை டிவைட் பண்றதுக்கு ஈக்குவல் இருக்குங்கறாங்க. சப்போஸ் ஒரு A மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. ஓகேவாக்கனா? A மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு find the adjoint of A inverse னு கேக்குறாங்கன்னு வெச்சுங்க. நம்ம adjoint கண்டுபிடிச்சு அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கு திரும்ப adjoint கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன பண்ணலாம்? 1/determinant of A into A. அந்த A மேட்ரிக்ஸ் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். எது? adjoint of A the whole inverse. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. adjoint of A the whole inverse is equal to adjoint of A inverse will be equal to 1/determinant of A into A. Next is the important formula. Determinant of adjoint of A will be equal to determinant of A the whole power n minus 1. So இந்த adjoint of A க்கு நம்ம determinant கண்டுபிடிக்கணும்னா அத நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? determinant of A கண்டுபிடிச்சோம்னாவே போதும். அதோட பவர் n minus 1. இந்த n ங்கிறது என்னன்னா ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இப்போ இந்த 2/2 மேட்ரிக்ஸ் அப்படினா அதோட ஆர்டர் வந்து n ஓட வேல்யூ வந்து 2. 2/2 னா n ஓட வேல்யூ 2 னு சொல்லுவோம். 3/3 மேட்ரிக்ஸ்னா n ஓட வேல்யூ 3. சோ 4/5 னா 4 பட் நமக்கு அது சிலபஸ் வந்து 3/3 மேட்ரிக்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப determinant of A the whole power n minus 2 into A. ஓகேவா? இது வந்து determinant of A the whole power n minus 1. determinant of adjoint of A னா determinant of A the whole power n minus 1. இங்க n ஓட வேல்யூ ஆர்டர். சரிங்களா? அதே தான் எல்லா இடத்துலயும் n வரதுக்கு ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்ட் பண்றதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் adjoint of A. ஒரு மேட்ரிக்ஸோட adjointக்கு திரும்ப adjoint கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா determinant of A the whole power n minus 2 into A க்கு ஈக்குவலா இருக்கும். Aங்கற மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு find the adjoint of A ன்னு கேட்டாங்கன்னா adjoint கண்டுபிடிச்சு திரும்ப adjoint கண்டுபிடிச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அதோட determinant வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. பவர்ல வந்து n minus 2 3/3 மேட்ரிக்ஸ் ஆச்சுனா determinant of A மட்டும் தான். 2/2 மேட்ரிக்ஸ் ஆச்சுனா 2 minus 2 என்ன ஆகும்? 1 ஆயிடும். ஏன்னா anything power 0 வேல்யூ 1. ஓகேவா கண்ணு? சோ அந்த A மேட்ரிக்ஸ் ஆன்சர் வந்துரும். சோ இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் adjoint of lambda A ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ற அந்த மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா lambda power n minus 1 into adjoint of A. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் போடுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். adjoint of lambda A எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா lambda power n minus 1 into adjoint of A. ஓகேங்களா? lambdaங்கிறது இங்க ஒரு ஸ்கேலர் வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க determinant of adjoint of A. இங்க என்ன பார்த்தோம்? adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து determinant of A the whole power n minus 2 into A பார்த்தோம். இங்க இந்த adjoint of A க்கு நம்ம determinant கண்டுபிடிக்கிறோம். அப்ப அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா determinant of A the whole power n minus 1 the whole square. வெறும் adjoint of A னா determinant of A the whole power n minus 2 into A. ஓகேங்களா? இங்க determinant of A the whole power n minus 1 the whole square. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கொடுத்திருப்பாங்க. ப்ரூஃப் இப்ப வந்து தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட மறுபடியும் நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா?
ஸோ adjoint of A the whole transpose கான ஃபார்முலா என்னது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு adjoint கண்டுபிடிச்சு அப்புறம் transpose கண்டுபிடிச்சோம் அல்லது transpose கண்டுபிடிச்சு adjoint கண்டுபிடிச்சா ஒண்ணுதான் ஸோ adjoint of A the whole transpose is equal to adjoint of A transpose இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் போடுறதுக்கு தேவைப்படுற ஃபார்முலாஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் A இன்வர்ஸ் வந்து adjoint மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஓகேங்களா plus or minus 1 by root of determinant of adjoint of A into adjoint of A. So, நம்மளோட normal A inverse கான formula பாத்தீங்கன்னா 1 by determinant of A into adjoint of A. இது A matrix கொடுத்து inverse கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதுவே adjoint matrix கொடுத்து inverse கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னு வெச்சுங்க. இந்த formula. இங்க determinant of A இருக்கா? இங்க determinant of adjoint of A இருக்கு. ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கிறது adjoint of A matrix தான். அது கண்டுபிடிச்சு அதை எதுக்குள்ள போடணும்? ஸ்கொயர் ரூட்ல போடணும். So, plus or minus 1 by root of determinant of adjoint of A into adjoint of A. இது inverse கண்டுபிடிக்கிற formula. adjoint கொடுத்தா அதோட A ங்கிற மேட்ரிக்ஸ் A ஓட adjoint கொடுத்துட்டாங்க adjoint of A கொடுத்துட்டாங்க adjoint of A கொடுத்து A மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னு வெச்சுங்க அதுக்கான ஃபார்முலா வந்து plus or minus 1 by root of adjoint of A இதுல வந்து அதே வந்திருக்கு பட் இங்க வெறும் adjoint of A வந்திருக்கு இங்க என்ன வந்திருக்கு adjoint of A நல்லா ஞாபகம் வச்சுங்க இன்வர்ஸ்னா வெறும் adjoint of A தான் வரும் இன்வர்ஸ்னா A மேட்ரிக்ஸோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா adjoint of A வரும் ரெண்டு ஃபார்முலா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இன்வர்ஸ் வந்துச்சுன்னா ஒரே ஒரு adjoint of A இங்க 1 வந்துட்டா ஒரு adjoint வரும் ஞாபகம் வச்சுங்க இங்க எதுவுமே இல்ல ரெண்டு adjoint வரும் adjoint of A வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் adjoint of AB சோ இங்க எப்படி நம்ம ரிவர்சல்ல பார்த்தோம் இல்லையா adjoint of A so AB the whole inverse நம்ம என்ன பார்த்தோம் B inverse into A inverse பார்த்தோம் அதே மாதிரிங்க adjoint of AB கண்டுபிடிச்சாங்கன்னா adjoint of B into adjoint of A matrix multiplications non commutative நீங்க எப்படி மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும்னு நினைச்சுக்காதீங்க ஓகேங்களா சோ A adjoint of A into adjoint of B ங்கிறது தப்பான ஆன்சர் adjoint of AB ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் adjoint of B into adjoint of A க்கு ஈக்குவலா இருக்கும் சோ இத பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் thank you for watching